சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி போலாமா? அங்க போலாம். போலாம். தம்பி, பொன்னி சொன்ன தெரு இதுதான். உள்ள வந்துட்டோம். என்ன இங்க உட்காந்துட்டு இருக்கா? என்னாச்சு? என்ன ஏன் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா? ஏய், என்னன்னு கேட்டுனுக்கிறல நானு. ஒண்ணு இல்ல மாமா. நீ ஒன்னும் இல்லைன்னு சொல்லும் போதே அதுல ஏதோ இருக்குன்னு தோணுது. சொல்லுமா, என்னாச்சு? உன்னை நான் கேட்டுன்னு இருக்கிறேன்ல. பொங்கல் விழாவும் என் பதவியேற்பு விழாவும் நல்லபடியா நடந்து முடியணும்னு மனசுக்குள்ள கவலையாவும் பதட்டமாவும் இருக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு கவலை, எதுக்கு பதட்டம்? நீ வேணா பாரு, எல்லாமே சூப்பரா நடக்க போகுது. என்ன, நீ கவலைப்படாம இருத்தாங்க. கண்ணுமுன்னு தெரியாதா? பையனுக்கு என்னாச்சுன்னு பாருங்கம்மா. சீக்கிரம். இப்படி இல்ல துளசி, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. பசங்களை காரை ஏத்தி கொல்ல பாத்துருக்காங்கல்ல. நல்ல வேலை பையனுக்கு எதுவும் ஆகல. ஏதாவது ஆயிருந்தா? ஓஹோ, நீதான் நாங்க தேடி வந்த துளசியா? ஓகே ஓகே. அக்கா, பசங்க தான் கார் வந்ததை கவனிக்காம வெள்ளடிட்டு வந்து குறுக்க வந்து விழுந்துட்டாங்க. நல்ல வேலை அவங்க பார்த்து சுதாரிச்சு பிரேக் அடிச்சாங்க. அதனாலதான் பையனுக்கு அடிப்படல. அப்படியா துளசி? ஆமாக்கா, நான் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி துளசி, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். இங்க பாரு, இனிமே பார்த்து விளையாடணும், சரியா? சரியா. போ. டேய் பசங்களா, பாத்து ஓரமா விளையாடுங்க. என்ன போங்கடா, வரமா. சரி வா, கிளம்பலாம். மா, நீங்க பண்ண இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேமா. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க, பார்த்து போங்க. ஹலோ, யார் நீங்களா? உங்க எல்லாரையும் பார்த்தா வெளியூர்காரங்க மாதிரி தெரியுது. அது ஆமாங்க, இந்த ஊரு எம்எல்ஏவை பார்க்கறதுக்காக வந்தோம். அதுக்கே இந்த தெருவா வந்தீங்க? நேரா பிடிச்சா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தான் ஒரு வீடு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வா போலாம். துளசி, நான் உன்னை கடத்த வந்திருக்கேன்னு தெரியாமையே நீ என்னை காப்பாத்திருக்க. இதுக்கு நன்றி கடனா உன்னை அழுங்காம குலுங்காம பூ போல கடத்திக்கிட்டு போறேன். எடுங்க வண்டிய. ஹலோ, சொல்லுங்க. என்ன ஹரி, துளசி வீட்டை பாத்துட்டீங்களா? துளசியவே பார்த்துட்டோம். அப்படியா? துளசி எப்படி பாத்தீங்க? நாங்க துளசி வீட்டை தேடி அந்த தெருவுக்குள்ள போயிட்டு இருந்தோம். என்னாச்சு பொன்னி? ஹரி, துளசிக்கோ இல்ல ராஜபாண்டிக்கோ உங்க மேல எந்த சந்தேகமும் வரல? உங்களை எதுவும் கேட்கல? துளசி எதுவும் கேட்கல. ராஜபாண்டி மட்டும் யாரு என்னன்னு எங்களை கேட்டான். அவங்கிட்ட எம்எல்ஏ பார்க்க வந்தேன்னு சொல்லி சமாளிச்சாச்சு. நீங்க சொன்னதை ராஜபாண்டி நம்பிட்டான்ல? நம்பிட்டான். துளசி வீட்டுல வச்சு கடத்துறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்லங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படின்னா விழா நடக்கிற இடத்துல வச்சு அவளை கடத்திருங்க. நானும் அதான் ஐடியா பண்ணிருக்கேன். இப்போ அங்கதான் நான் போயிட்டு இருக்கேன். சரி, நான் சொல்ற ரூட்ல போங்க. ஊர் ஆளுங்க இருப்பாங்க, யார்கிட்டயும் விசாரிக்காதீங்க. சரி, சொல்லுங்க.
இப்போ அங்க மேடை போடுற வேலை நடந்துட்டு இருக்கு. ஆளுங்க இருப்பாங்க. யாருக்குமே எந்த சந்தேகமும் வராம நடந்துக்கோங்க. சரிங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன். சரி.